350 கிலோமீட்டர் வேகம், வெறும் 1.5 மணி நேரத்தில் சென்னை டு பெங்களூர் மிரள வைக்கும் அதிவேக ரயில் சேவை. மத்திய பட்ஜெட்டில் நேற்று முக்கியமான உள்கட்டமைப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக 7 அதிவேக ரயில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதில் 2 சென்னைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்தால் சென்னையிலிருந்து வெறும் 1.5 மணி நேரத்தில் பெங்களூரு செல்ல முடியும். சென்னை ஹைதராபாத் பயண நேரமும் வெறும் 3 மணி நேரமாக குறையக்கூடும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது பட்ஜெட் உரையில் சில முக்கியமான அறிவிப்புகளை அறிவித்தார். அதிலும் போக்குவரத்து உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கும் தொடர்பாக அவர் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். அதர் 16 லட்சம் கோடி ரூபாய் செலவில் 4000 கிலோமீட்டர் தூரத்திற்கு 7 அதிவேக ரயில் தடங்கள் அவர் அறிவித்தார். இவை 5 தென் மாநிலங்கள் உட்பட பல பகுதிகளுக்கு இணைத்து வளர்ச்சி காரிடார்கள் உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை புனே, புனே ஹைதராபாத், ஹைதராபாத் பெங்களூரு, ஹைதராபாத் சென்னை, சென்னை பெங்களூரு, டெல்லி வாரணாசி மற்றும் வாரணாசி சிலிகுரி ஆகிய ரூட்கள் அதிவேக காரிடாராக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது சென்னை டு பெங்களூர் இடையே ரயில்கள் பயணிக்க சராசரியாக 4.5 மணி நேரம் ஆகிறது. ஆனால் இந்த அதிவேக ரயில் பயன்பாட்டிற்கு வந்தால் இந்த 350 கிலோமீட்டர் தூரம் வெறும் 1.5 மணி நேரமாக குறையும். அதேபோல சென்னை ஹைதராபாத் இடையே ரயில் பயணம் 12 முதல் 14 மணி நேரம் வரை ஆகும் நிலையில் அதுவும் 3 முதல் 3.5 மணி நேரமாக குறையும் என வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அதேபோல ஹைதராபாத் பெங்களூரு 2 மணி நேரம், புனே ஹைதராபாத் 1 மணி நேரம் 55 நிமிடங்கள், புனே மும்பை 45 நிமிடங்கள், டெல்லி வாரணாசி 3 மணி நேரம் 50 நிமிடங்கள் மற்றும் வாரணாசி சிலிகுரி 2 மணி நேரம் 55 நிமிடங்கள் என முக்கிய ரூட்களில் பயண நேரம் கணிசமாக குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் திட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர்.